அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய 3rd இயரில் வளரும் வணிகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஆல்ரெடி குரூப் 4க்கு வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழில் வந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோஸும் முக்கியமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வீடியோஸில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்புறம் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா வளரும் வணிகம் இதில் வந்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக என்னென்ன படிக்க வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தோன்னா நம்ம வணிகம் பற்றின ஃபுல் லெசன் தான் இந்த கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பொருள்களை விற்பவர்களுக்கு வந்து வணிகர் அப்படின்னும், வாங்குறவர்களை வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பொருள்களை விற்பவங்களை வந்து வணிகம் அப்படின்னும், இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா பண்டமாற்று வணிகம் பற்றி சொல்லியிருப்பாங்க. பண்டமாற்று வணிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய கூடுதலான பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம். அந்த பழைய சங்க காலத்துலலாம் பார்த்தோன்னா அப்படின்னா பண்டமாற்று வணிகம் தான் அதிகமாக நடைமுறையில் இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் வணிகம் பார்த்தோன்னா தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வணிக சாத்து அப்படின்னா வணிகர்கள் பார்த்தோன்னா வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக செல்வாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? வணிக சாத்து. ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது ஒரு குழுவாக போவாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க? வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, தெரிந்து கொள்வோம். ஓகேங்களா? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. ஓகேங்களா? தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி, அதாவது உமணர் போகலும். இது வந்து நற்றினியில் வரக்கூடிய ஒரு பாடல் வரிகள். அடுத்து பார்த்தோன்னா பாலோடு வந்து கூழோடு பயிரும். பாலோடு வந்து கூழோடு பயிரும், இது வந்து குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், இது வந்து அகநானூரில் இடம்பெறக்கூடிய பாடல் வரி. இது வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரீவியஸில் இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்கள் என்னென்னு சொல்லுவோம்? துறைமுகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் துறைமுக நகரங்கள் வந்து என்னென்னா பட்டினம் என்றும் பாக்கம் என்றும், துறைமுக நகரம் வந்து பட்டினம் அப்படின்னும் பாக்கம் என்றும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பூம்புகார். அடுத்து இதில் ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோன்னா தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை வந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. இதே சீனாவிலேருந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணாடி, கற்பூரம், பட்டு ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து ரொம்பவே முக்கியமான வணிகத்தில் நேர்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம 11 கீழ்கணக்குகளுக்கான திருக்குறள்லையும், அடுத்து பார்த்தோன்னா பட்டினப்பாலை லெசன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு குறிப்பிடப்படுறது யாருன்னு சொன்னால் வணிகர்களை குறிப்பிடுறது. எந்த நூல்னா பட்டினப்பாலை. அடுத்து பார்த்தோன்னா இது வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இதில் வருதுன்னா பட்டினப்பாலையில். கொள்வதும் அதாவது அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, கொடுப்பதும் ரொம்ப கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பட்டினப்பாலையில். சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனின்னு திருக்குறள் வந்து சொல்லுது. ஓகேங்களா? வீட்டிற்கு பயன்படுவதற்கான பொருள் வாங்குபவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்க? நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதனை சேர்த்தளவு கிடையாது சொல்வது வந்து வணிக சாத்து. ஆப்ஷன் சி. பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதனை சேர்த்தளவு கிடைக்கும் சொல் பண்டமாற்று. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். மின்னணு, மின் கூட்டல் அணு. விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்த பார்த்தோன்னா உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜஸ்ட் பெருசாக எதுவும் இருக்காது, ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நமக்கு எதுவுமே கொஸ்டின்ஸ் வரப்போகிறதில்ல. இதில் வந்து முக்கியமாக ஒரு வரிகள் கொடுத்துருப்பாங்க. ஔவையாரோட ஒரு வரிகள் வந்து நுழையும் முன் அப்படிங்கிறதுல வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா
பாடுபட்ட தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்ன்னு யார் சொல்லியிருப்பாங்க? ஔவையார் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த லெசன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைன். மற்றபடி பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து இலக்கணம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஓகேங்களா? இதிலிருந்து நமக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருதுங்க. சுட்டு எழுத்துக்கள்லேருந்தும் வினா எழுத்துக்கள் இருந்தும். ஓகேங்களா? சுட்டு எழுத்துக்கள் இதை வந்து பார்த்தோன்னா, இதில் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதாவது அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த எல்லாமே பார்த்தோன்னா ஒரு எழுத்துக்களை சுட்டி காட்டுகிறது. அதாவது ஆ, இ ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம் ஒன்றை சுட்டி காட்டுறதுக்கு. அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் எதை சொல்லுவோம்? ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ சுட்டெழுத்துக்கள் வந்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? மொத்தம் பார்த்தோன்னா 3 சுட்டெழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ ஆகிய 3 சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இப்போ வந்து நம்ம என்ன பயன்படுத்துறதில்ல? ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்து பயன்படுத்துறது இல்லை. ஓகேங்களா? இப்போ சுட்டெழுத்துக்கள் 2 பிரிப்பாங்க. ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னா அந்த அகச்சுட்டுங்கிறது வந்து அவன், இவன், அது, இது இதை சுட்டுகள் எல்லாம் இதெல்லாமே சுட்டெழுத்துக்கள். இதை இந்த வந்து சுட்டெழுத்துக்களான ஆ, இ இதெல்லாம் நீக்கிட்டோம்னா வன். அவனில் ஈ நீக்கிட்டேன்னா அவனில் ஆவை நீக்கிட்டோம்னா வன் மட்டும்தான் வரும். பிரித்தா பொருள் இல்லை. இவன் அதில் ஈயை நீக்கிட்டோம், அதாவது சுட்டெழுத்துக்களான ஈயை நீக்கிட்டோம்னா அது வந்து பொருள் தராது. ஓகேங்களா? பிரித்தால் பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் அந்த சொல்லோட உள்ளேயே இருந்து அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. இதே புறச்சுட்டு அப்படின்னா அவ்வானம், அந்த வானம், அவ்வானம், இம்மலை. இதில் சுட்டெழுத்துக்களை நீக்கினா கூட பொருள் தரும். அவ்வானமில் சுட்டெழுத்தை நீக்கினா வானம்னு வரும். இம்மலையில் மலைன்னு வரும். இந்நூல்னா நூல்னு வரும். சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரக்கூடியது. இவ்வாறு சுட்டெழுத்துக்கு வந்து சொல்லின் வெளியே இருந்து பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். ஓகேங்களா? இதுவரை அகச்சுட்டு, புறச்சுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு, செய்மை சுட்டுன்னு இருக்கும். அண்மை சுட்டுங்கிறது வந்து அருகில் இருக்கிறத சொல்கிறது வந்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டுங்கிறது வந்து ஈ அப்படிங்கிற எழுத்துல குறிப்பாங்க. இது, இங்கே, இவன், இவள், இவர், இது இம்மரம், இவ்வீடு இதெல்லாமே பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிறத குறிக்குது. அப்படிங்கும்போது இது வந்து அண்மை சுட்டு. இது செய்மை சுட்டு அப்படிங்கிறது வந்து தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறது வந்து செய்மை சுட்டு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இதெல்லாமே தொலைவில் இருக்கிறத குறிக்கிறது. செய்மை சுட்டு வந்து ஆ என்ற எழுத்தால் குறிக்கப்படுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் இருக்கிறதுக்கும் இடையில் இருக்கிற சுட்டிக்காட்ட ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து வந்து அக்காலத்தில் பயன்பட்டது. அது வந்து உவன், உது. ஆனால் இப்போ வந்து ஊங்கிற சுட்டெழுத்து வந்து வழக்கில் இல்லை. அடுத்து சுட்டுத்திரிபு அப்படின்றது. சுட்டுத்திரிபு அப்படின்னா என்னன்னா, அந்த அம்மரம், இவ்வீடு, இம்மலை, இந்நூல் இதெல்லாம் இருந்துச்சுல்லங்க, இதெல்லாமே என்னது நமக்கு வந்து புறச்சுட்டில் வரும். ஓகேங்களா? அந்த புறச்சுட்டுகள் அப்படிங்கும்போது இந்த சுட்டு எழுத்துக்களை வந்து எப்படி எழுதலான்னா, அம்மலை அப்படிங்கிறது அந்த மலை, இம்மரம் இந்த மரம், அவ்வீடு அந்த வீடு அப்படின்னு பிரித்து எழுதலாம். அப்போ இவ்வாறு ஆங்கிற சுட்டெழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று திரிந்து வந்தால் அதை வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. சுட்டெழுத்துக்கள் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஈஸியும் கூட. ஓகேங்களா? அதே மாதிரி வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள்னா வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வந்து வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. 5 வினா எழுத்துக்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ, ஏ, யா, ஆ, ஓ இதெல்லாமே வினா எழுத்துக்கள். இல்லை வினா எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வர்றது பார்த்தோன்னா ஏ, ஊ, யாவும் தான் மொழிக்கு முதல்ல வரும். எங்கு, யாருக்கு அப்படின்னு. மொழியின் இறுதியில் வர்றது வந்து ஆவும் ஓவும் தான் மொழியோட இறுதியில் வரும். மொழியின் முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும்னா ஏ அப்படிங்கிற சுட்டெழுத்து தான் முதல்லையும் வரும், இறுதியிலையும் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழியில் முதல்ல வரக்கூடிய சுட்டெழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஏ, ஊ, யாவும், ஏ, யா. மொழியின் இடையில் இறுதியில் வர்றது வந்து ஆவும் ஓவும். முதல்லையும் வரும், இறுதியிலையும் வர்ற சுட்டெழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏ தான் மொழியின் 2 பகுதியிலும் வரும். ஓகேங்களா? இதே வினா எழுத்து இந்த 2 வினா தான். இந்த 3 வினாக்கள் மொத்தம் 5 வினா எழுத்துக்களில் இந்த 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து அகவினா, புறவினாவை பற்றி பார்ப்போம். அகவினா அப்படிங்கிறது வந்து எது, யார், ஏன் இதெல்லாம் வினா எழுத்தை நீக்கிலாம் பொருள் தராது. அப்படிங்கும்போது வினா எழுத்துக்கள் அகத்தே இருந்து பொருள் தருவது அகவினா. இதே புறவினா அப்படிங்கிறது வந்து அவனோ, வருவானோ,
அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? எச்செல்ல வினா எழுத்துக்களை நீக்கினாலும் அது வந்து அவன், வருவான் அப்படிங்கிற பொருள் தரும். அப்படிங்கிற மாதிரி இந்த வினா எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, சொல்லின் புறத்தே இருந்து பொருள் தெரிகிறது. இதை வந்து புறவினா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. பின்னாடி சும்மா எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீ அடுத்த வீடியோவில் 6th வந்து மூணாவது டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபுல்லாமே பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கன்னு வெளியே மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.